அன்சீன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக 24/7 நடந்திருக்கு. ஒரு சில அப்டேட்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாங்கை போட்டு எல்லாமே ஆடிட்டு நல்லா வைப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லாங்க. நம்ம திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஒரு வைபான விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. திவ்யா கணேஷ் உள்ள வந்தோடனே நம்ம கமருதீனை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க எப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அது வந்து இன்றைக்கி நிறைவேறிக்குன்னு சொல்லாங்க. கமருதீனை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீனோட எக்ஸ்னே சொல்லாங்க. அட்வைஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. வீட்டில் எல்லாமே ஹிட்ஸுகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பண்ணுறது சுத்தமாக சரியில்லைன்னு சொல்லி ஓப்பனாகவே பேசிடுறாங்க. எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வெளியே போய் பண்ணிக்கோங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க, லவ் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு ஓப்பன் டு ஓப்பனாக அடிச்சு நகர்த்துறாங்கன்னு சொன்னாங்க. திவ்யா கணேஷ் வந்து நம்ம இவங்களை பார்த்து சொல்லிடுறாங்க கமருதீனை பார்த்து சொன்ன உடனே கமருதீன் போய் நம்ம இவங்ககிட்ட யார் விஜய் பார்வதிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீ இதெல்லாம் வந்து எப்படி வந்து அவள் வந்து என்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி நடக்குது, நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்குமாம்மா, நான் லவ் பண்ணுறேன் நம்ம ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லுவாங்க. டே என்னடா நீ என்ன லூஸ் ஆகிட்டியா, நம்மளோட ஜெயிலுக்குள்ளே வந்து நம்ம என்ன தப்பு வேறு ஏதாவது பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு சில இது கட்டிங் ஆயிடுச்சு. அது ஒரு விஷயம். நிறைய பிக் பாஸ்குள்ளே லீக்லான விஷயம் நடக்குது, நல்லாவே தெரியுதுங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திர கழுவுறதுக்கு சண்டை போயிட்டுருக்குங்க. அதாவது வியானாவும் நம்ம எஃப்ஜேவும் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அரோராவும் துஷாரும் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் வந்து காலையில் கழுவிக்கிறேன், நீங்கள் வந்து மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் கழுவிக்கோங்க, நான் வந்து பெரிய பாத்திரம் கழுவிக்கிறேன், நான் சின்ன பாத்திரம் கழுவிக்கிறேன். இது என்னத்தை நான் சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஓட்டு காத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி இப்படின்னு ஓடி